Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு செலக்டிவாக அழகாக வந்து தனியாக வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் வந்து சாப்டர் 1 இருக்குது, சாப்டர் 2 அண்ட் தென் அப் டு ஜூலை மந்த் போர்ஷன்னா எக்ஸசைஸ், அதாவது 3.3 வரைக்கும் இல்லையா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமில் என்ன போர்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இது ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், சிமிலாரிட்டி, இந்த 2 பார்ட் மட்டும் ஜூலை வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இதில் இருக்கக்கூடிய ஜூலை மந்த் போர்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். உங்களுக்கு போர்ஷன் சிலபஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் மிட்டம், பிஃபோர் ஃபர்ஸ்ட் மிட்டம் இந்த எக்ஸசைஸ் வர அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸசைஸ் வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேம் இல்லை மேம் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் இல்லை அப்படின்ற கன்ஃபியூஸ் வேண்டாம். ஸோ உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற போர்ஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நவ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4, ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேஜ் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி பேஸ் பண்ணியிருக்கேன்னா நியர்லி 8-9 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் அண்ட் பிஃபோர் தட் ஓகே 2023 அண்ட் 24ல் நடந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் மிட்டம், ஹாஃப் எலி, குவார்டர்லியில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதர் தென் தட் மற்ற சம்ஸை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பார்க்கணும். நம்ம ப்ரையாரிட்டி எது வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கவர் பண்ணிவிடுங்க. தென் ரிமைனிங் இருக்க சம்ஸ் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இதிலே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 50க்கு 45 ப்ளஸ் தாராளமாக 50 அவுட் ஆஃப் 50 கூட நீங்கள் எடுக்கலாம், 100க்கு 100 கூட எடுக்கலாம். ஸோ நான் சொல்கிறது ஒரு ஜஸ்ட் அலர்ட் தான். இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஷின்ஸு சம்டைம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த டைமில் வந்து திணறக்கூடாது, ஐயோ இது வந்துருச்சுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது அந்த சம்ஸை பார்த்துருங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் 1.1 வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஷின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.2 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஷின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.3 வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் இது இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். எய்தர் 2 மார்க்கில் வரலாம், இல்லை 5 மார்க்கில் வரலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 மார்க்கில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்டு 2 மார்க்கில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் 2 மார்க் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபிஃப்த் ஒன் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செவன்த் ஒன் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டண்ட், நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 2 சம்மில் இது செகண்ட் கேட்டிருக்காங்க, மேபி ஃபஸ்ட்டும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் 1.1. சரிங்களா? தென் மூவிங் டு பேஜ் நம்பர் 8, எக்ஸாம்பிள் 1.4 இருக்கு இல்லையா, இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒன்ஸ். தென் பேஜ் நம்பர் 9ல் எக்ஸாம்பிள் 1.5 இருக்கு இல்லையா, இது 2 மார்க் கொஷின். எக்ஸசைஸ் 1.2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த 4 சம்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சம் வரும். அண்ட் தென் செகண்ட் கொஷினும் 2 மார்க் கொஷின். தென் ஃபோர்த் கொஷின் வந்து 5 மார்க் கொஷினில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபிஃப்த் கொஷின் 4 டைம்ஸ் 2 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ் பேஜ் நம்பர் 12, எக்ஸாம்பிள் 1.6 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் 1.7 இதுவும் 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் பேஜ் நம்பர் 13, எக்ஸாம்பிள் 1.9 இது 2 மார்க் கொஸ்டின், 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 1.3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் 2 மார்க் கொஸ்டின், செகண்ட் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின். அண்ட் தென் பேஜ் நம்பர் 14, தேர்ட் சம் 2 மார்க் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த்து கொஷின் 5 மார்க்கில் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபிஃப்த்து கொஷின் 2 மார்க் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சிக்ஸ்த்து கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எயித்து கொஷின் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷின்லேயே.
சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகும். எந்தெந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பேட்டர்ன்லையும் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.11 இருக்கு இல்லையா? இது கம்பல்சரி கொஷின் 5 மார்க்கில் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 21 எக்ஸாம்பிள் 1.13 இருக்கு இல்லையா? இது வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷினில். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.14 இதுவும் 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 1.15 இதுவும் 2 மார்க் கொஷின் தான், 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 சம்ஸ் இருக்கு இல்லையா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 23 எக்ஸாம்பிள் 1.17 இருக்கு இல்லையா? இது 2 மார்க் கொஷின், ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 24 5 மார்க் கொஷின் எக்ஸாம்பிள் 1.18 இருக்கு இல்லையா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின் கூட சொல்லலாம், 5 மார்க் கொஷின். அண்ட் தென் எக்ஸசைஸ் 1.4 இது இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இந்த சாப்டர்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் 1.4 மிஸ் பண்ணக்கூடாது. இதில் 2 மார்க், ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 மார்க் இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் கொஷின் 5 மார்க்கில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் தேர்ட் கொஷின் 2 மார்க் கொஷின், 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த்து கொஷின் 2 மார்க் கொஷின், 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சிக்ஸ்த்து கொஷின் 2 மார்க் கொஷின், 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எயித்து கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஷின். அண்ட் தென் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 9th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 9 and 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கம்பல்சரி கொஷின். ஸோ எப்படி நம்ம எக்ஸாம்பிள் 1.18 பார்த்தோமோ அதே மாதிரி 10th கொஷினும் 9th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கம்பல்சரி. இதிலேருந்து ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 80 to 90% இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லியில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஏன்னா இப்போ மிட் டேர்ம்னும் போது நமக்கு 50 மார்க்ஸ் தான் கவர் ஆகுது. அதனால மேக்ஸிமம் கொஷின்ஸை அவங்க வந்து கவர் பண்ண முடியாது 50 மார்க்ஸ்ன்னும் போது. பட் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிலாம் வந்து 100 மார்க்ஸ்ன்னும் போது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 9 and 10லாம் 12th கொஷின் இது 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 26ல் எக்ஸாம்பிள் 1.19 இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மேம் நீங்கள் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிலாம் எங்கேயோ இருக்குது, நீங்கள் ஏன் அதுக்கு போகிறீங்கன்னா அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம இப்போவே ரெடி ஆகிடணும். அதாவது நம்ம அப்போ பார்த்துக்கலாம், பப்ளிக் அப்போ பார்த்துக்கலாம், எக்ஸாம் கிட்ட பார்த்துக்கலான்ற மாதிரி விடவே முடியாது 10th பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா தரோவாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எடுத்தோமா, ரிவிஷன் பண்ணோமா, முடிச்சோமா அப்படின்றத நம்ம வந்து அப்போ பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 27 எக்ஸாம்பிள் 1.20 இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் 1.20 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.21 அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 1.22 இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 28ல் எக்ஸாம்பிள் 1.23 இருக்கு இல்லையா? இதை 3 டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 1.24 இதுவும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 31 எக்ஸசைஸ் 1.5ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 இந்த 4 கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். இந்த சாப்டர் 1ல் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் 1.5ல் 2 மார்க் கம்பல்சரி. அண்ட் தென் செகண்டில் 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் 2 மார்க் கொஷின். சிக்ஸ்த் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷின். சரிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 32ல் 8th கொஷின் 5 மார்க் கொஷின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் 9th கொஷின் 2 மார்க் கொஷின். அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது யூனிட் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? யூனிட் எக்ஸசைஸில் வந்து யூனிட் எக்ஸசைஸ் 1ல் 3rd 4th இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதிலேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 8th and 10th இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், 8th and 10th கொஷின். அடுத்து சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39ல் எக்ஸசைஸ் 2.3 2 மார்க் கொஷின்.
then example 2.5 இது 2 mark question, important 2 mark. And then example 2.6 இது repeated very 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 important 5 mark question. exercise 2.1ல பார்த்தீங்கன்னா first question 2 markல 2 times கேட்டிருக்காங்க, second question important question, and then third question important question 2 markல, fifth question important 2 mark 3 times கேட்டிருக்காங்க, sixth question 2 mark and then 5 mark இது ரெண்டுத்துலையுமே கேட்குறாங்க. 3, 5, 6 6 வந்து 2, அதாவது 2 mark questionலையும் கேட்குறாங்க, 5 mark questionலையும் கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 times. and then 2 mark question 7th one important, 8th one important, and then 10th question important question. then page number 45ல பார்த்தீங்கன்னா example 2.10 இருக்கு இல்லையா, இது important. அடுத்தது பார்த்தீங்கன்னா example 2.7 இருக்கு இல்லையா, இது important question. exercise 2.2ல வந்து third question 2 mark question important 3 times கேட்டிருக்காங்க, fourth one 2 times கேட்டிருக்காங்க 2 mark question, 5 mark question 4 times கேட்டிருக்காங்க, and then 2 mark question, sixth one 2 mark question 2 times கேட்டிருக்காங்க, and then ninth one important question. அடுத்தது பேஜ் நம்பர் 49 எக்ஸாம்பிள் 2.11 இருக்கு இல்லையா, இது 2 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 2.12 2 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 2.14 இது இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் கொஷின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.15 இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷின். தென் எக்ஸாம்பிள் 2.3ல வந்து ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் 2 மார்க்கில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. fourth one 2 mark question 2 times கேட்டிருக்காங்க. fifth question 2 mark questions 2 times கேட்டிருக்காங்க. sixth one also 3 times கேட்டிருக்காங்க 2 mark question, and then ninth question important question 5 times கேட்டிருக்காங்க. and then page number 53ல example 2.19ல 3 times கேட்டிருக்காங்க 2 mark question. then example 2.21ல வந்து 2 times கேட்டிருக்காங்க. and then exercise 2.4 அதில் third one பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 2 times கேட்டிருக்காங்க. fourth one 2 மார்க்கில் 2 times கேட்டிருக்காங்க. fifth question 2 mark question nearly 6 times கேட்டிருக்காங்க. and then sixth one also 6 times கேட்டிருக்காங்க 2 mark question, very very important question, fifth and sixth question. then page number 59 example 2.26 இது 2 mark question important question 3 times கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60ல வந்து எக்ஸாம்பிள் 2.29 இருக்கு இல்லையா, இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 2.30 இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஷின். எக்ஸசைஸ் 2.5ல வந்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 62 fourth question 2 mark question, fifth question important, and then seventh one 5 mark repeated 5 times கேட்டிருக்காங்க. and then 2 mark question 8th question 3 times கேட்டிருக்காங்க. 9th question important, 10th question 2 times கேட்டிருக்காங்க. and then 11th one 5 mark question 4 times கேட்டிருக்காங்க. then 12th question important 5 mark question 5 times கேட்டிருக்காங்க. then 14th question 3 times கேட்டிருக்காங்க 5 mark question. then page number 64 example 2.32 இருக்கு இல்லையா, இது 2 mark question 2 times கேட்டிருக்காங்க. and then example 2.33 இதுவும் 2 mark question 2 times கேட்டிருக்காங்க. அடுத்தது example 2.36 இருக்கு இல்லையா, find the sum of all natural numbers, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 3 times கேட்டிருக்காங்க 2 mark question. அடுத்தது example 2.39 இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.6 இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் ஒன் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின், அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட், செவன்த் கொஷின் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தென் நைன்த் கொஷின் 3 times கேட்டிருக்காங்க important question 2 mark, and then 11th question 6 times கேட்டிருக்காங்க very 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 important 5 mark question, and then 12th also very very important 5 mark questions. சரிங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்படியே வந்து பண்ணாதீங்க, மெமரி பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 70 எக்ஸாம்பிள் 2.42 2 மார்க் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 71ல எக்ஸாம்பிள் 2.44 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 72 exercise 2.7ல
2 mark question, first one important, then second one 2 times கேட்டிருக்காங்க 2 mark question, and then fifth question repeated 2 times கேட்டிருக்காங்க 2 mark question, and then sixth question 2 mark question 2 times கேட்டிருக்காங்க, seventh one important question, and then eighth one important question, ninth 5 mark question repeated 5 times கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 10th also very important question 5 times 3 times கேட்டிருக்காங்க, and then 12th question important question 3 times கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74ல எக்ஸாம்பிள் 2.47 இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 2.49 இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 2.50 2 மார்க்கில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் 75 எக்ஸாம்பிள் 2.51 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 76 எக்ஸசைஸ் 2.8ல செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தென் ஃபோர்த் கொஷின் 2 மார்க் கொஷின், then fifth question பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்முமே important 5 mark, it is very 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 important 5 mark question, seventh question important question, and then ninth question 2 mark question important question, and then 10th one 4 times கேட்டிருக்காங்க 5 mark question important question. Page number 80 example 2.54 இது important question 2 mark, and then example 2.55 இது repeatedா கேட்டிருக்காங்க 2 mark question nearly 8 times கேட்டிருக்காங்க, so very very important 2 mark, and then example 2.56 இது repeatedா 3 times கேட்டிருக்காங்க. page number 81ல பார்த்தீங்கன்னா example 2.57 இருக்கு இல்லையா, இது important 2 mark question 3 times கேட்டிருக்காங்க, and then example exercise வந்து 2.9ல பார்த்தீங்கன்னா இதில் கம்பல்சரி கொஸ்டின் வரும் சரிங்களா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 2 மார்க் இல்லை 5 மார்க் இது ரெண்டுத்துலேயுமே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் சரிங்களா, 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.10 இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, ஐ மீன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் 1 மார்க்ஸ்லாம். எக்ஸசைஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 4 5 6 8 9 இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. மேபி பாசிபிலிட்டி சம்டைம்ஸ் நம்ம பார்க்காம போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா. பேஜ் நம்பர் 86ல் எக்ஸாம்பிள் 3.1 2 மார்க்கில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 3.2 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 3.5 இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஸ்டின், அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.6 5 மார்க் கொஸ்டின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.8 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க்கு. தென் எக்ஸசைஸ் 3.1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் பேஜ் நம்பர் 93 செகண்ட் கொஸ்டின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, 3 சம்ஸ் இருக்கு இல்லையா அது மூணுமே பார்த்துக்கோங்க, அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் 5 மார்க் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் பேஜ் நம்பர் 94ல் எக்ஸாம்பிள் 3.10 5 மார்க் கொஸ்டின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.12 இருக்கு இல்லையா, இதில் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கேட்டிருக்காங்க 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ இம்பார்ட்டண்ட் question. And then exercise 3.2 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். 3.2 3.3லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் கண்டிப்பாக வந்து பாருங்கள், இதில் இருந்து ஒரு சம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மிட் டர்மை காட்டிலும் குவார்ட்டர்லி ஹாஃப்லாம் கம்பல்சரி வரும் இதில். அப்போது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த 6 சம்ஸுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.3 பார்த்தீங்கன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்குறாங்க, செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் கேட்டிருந்தாங்க, தென் தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், 2 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து எக்ஸசைஸ் 3.3யோட வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன் ஜூலை மந்த் போர்ஷனோட ஓவர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து சிமிலாரிட்டி பேஜ் நம்பர் 161லேருந்து 162, அதாவது எக்ஸசைஸ் 161 பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்
அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 166. 166ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.4 இருக்கு இல்லையா, இது 2 மார்க் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 4.7 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.8 இதுவும் 2 மார்க் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 169 எக்ஸாம்பிள் 4.11 இருக்கு இல்லையா, இது 8 மார்க் கொஷின். கம்பல்சரி இதை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து ஜியாமெட்ரி இது. அதனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 171ல் 9th கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 10, 11, 12, 13 இந்த 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஜியாமெட்ரியோட நமக்கு ஜூலை மந்த் போர்ஷன் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2 அண்ட் தென் சாப்டர் 3ல் 3.3 எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்தோம். அண்ட் தென் 4.1 இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து அதாவது சாப்டர் நம்ம ஸ்டடி பிளான் வைஸ் அப்படியே போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.